ஆவியானவரே, அபிஷேகத்தை ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம் தகப்பனே. Father God, we need your presence this morning, oh Lord. We need your manifestation, oh Lord, of your grace and your anointing, Lord. ஆண்டவரே, ஆண்டவரே ஆவியானவர்கள் மீது நீர் ஊற்றும்படியாய் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சந்நிதியிலே உம்முடைய பாதப்படியிலே வந்து நின்றிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அப்பா உம்மை நாங்கள் வந்திருக்கிறோம். நீ சர்வ வல்லவராய் இருக்கிறதால் உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீர் எல்லாம் வல்லவராய் இருக்கிறதுனால உம்மை வாழ்த்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ தகப்பனே. அப்பா, அந்த நாள் கணவர் கல்யாணத்திலிருந்து தகப்பனே இந்நாள் வரை தகப்பனே நீர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் ஏராளம் தகப்பனே. அப்பா, முதல் நாள் முதல் இந்த உலகத்தை நீர் படைத்த தேவன் இந்நாள் வரை அதே வல்லமையுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே தகப்பனே நீர் வல்லமையாய் செயல்படுவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. Lord Father, we only believe in you, Lord Master God. We do not believe in this world that is not sustainable. We do not believe in people, Lord. Oh Lord Father, our faith is in you. Lord Father, our faith is in you, Lord Father. Father God, we thank you, Jesus. We need you, Lord. We need you, Lord Father God. We love you, Master. Let's all put our hands together.
Nothing could ever stop us. Nothing could ever defeat us. That's what can stand again. That's what can stand again. Our God is greater. Our God is stronger. God, you are higher than any other. Our God is healer. Awesome in power and God. Our God, what are you going to want? Open the eyes of the blind. There's no one like you. None like you. Into the darkness you shine. Out of the ashes we rise. There's no one like you. None like you. Our God is stronger. God, you are higher than any other. Our God is healer. Awesome in power and God. Our God is greater. Our God is stronger. God, you are higher than any other. Our God is healer. Awesome in power and my Jesus is greater. My Jesus is stronger. My Jesus is higher than any other. My Jesus is healer. My Jesus is in power. You're my God. நம்ம பிரச்சனைகளை காட்டிலும் இயேசு பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு முன்னாடி இருக்கிற மலைகளை பார்க்கிறோம். இயேசு பெரியவர். மலையை பார்த்து பெயர்ந்து போட்டு சில கடுகளவு விசுவாசம் இருந்தால் வேதம் சொல்லுகிறது கடுகளவு விசுவாசம் இந்த யுத்தத்தில் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா மலை பெயர்ந்து போகும். ஏன்னா தேவனுக்கு நிகரான தேவன் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை இயேசுவை போல யாரும் இல்லை. என்னை இயேசுவை போல என்னை நேசிக்க, என்னை இயேசுவை போல என்னை அரவணைக்க கடந்த 5 மாதங்களாக நம்ம கண்மணி போல காத்து கொண்டாரு. 6வது மாதத்துல எத்தனையோ பேர் ஆரம்பிச்சவங்களா இந்த ஜனவரி மாதத்துல இந்த தினத்துல இல்லை. ஆனாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள விசுவாசத்தை நம்ம மேல ஊற்றி இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய பெரிய கிருபை. Hallelujah. How many of you are willing to listen to the word of God? எத்தனை பேர் இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க சித்தமா இருக்கிறீர்கள்? And how many of you are willing to walk according to the word? எத்தனை பேர் இந்த வார்த்தையின்படி நடக்கவும் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? Hallelujah. Praise God. Shall we go into the word of God today? இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். Amen. I don't know, everybody is just focused on the worship today, especially those words. அந்த அனைவரும் ஆராதனை பற்றி பேசினார்கள், அந்த வார்த்தைகள். And it is that word that I want to speak to you about. அந்த வார்த்தையை பற்றி தான் நான் இந்த நேரத்திலும் உங்களுடன் பேச விரும்புகிறேன். Let's turn our Bibles to Matthew chapter 8 verse 5 to 10. எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 5 லிருந்து 10 வரை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 லிருந்து. இயேசு கப்பர்நகமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. Here we read about Jesus and a conversation he's having with a centurion.
இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவும் நூற்றுக்கு அதிபதி ஒருவருக்கும் இடையே இருக்கிறதான சம்பாஷணையை நாம் பார்க்கிறோம். A centurion was a career military officer in the Roman army. ரோமர் போர் சேவகரில் ஒருவனான நூற்றுக்கு அதிபதியான ஒருவர் தான் இவர். This man would have been the boss or the manager of more than 100 soldiers. இந்த இடத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட போர் சேவகர்களுக்கு அதிகாரியான ஒருவர் இவர். He had money, power and influence. அவருக்கு பணம், எல்லா விதமான அதிகாரம், மற்றவர்களை எல்லா காரியங்களும் செய்ய வைக்கிறதற்கான தகுதியும் அவரிடத்தில் இருந்தது. But let me tell you about one ability that this centurion had. ஆனாலும் அவர்கிட்ட இருந்த ஒரு குணாதிசயத்தை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். This centurion had the ability to see what so many others could not see. இந்த நூற்றுக்கு அதிபதியானவருக்குள் என்ன இருந்தது என்றால் மற்றவர்களால காணக்கூடியாத ஒரு விஷயத்தை இவர் காணுகிறார். What he saw something in Jesus that many other people could not see. இயேசுவுக்குள் அவர் பார்த்த ஒன்றை மற்றவர்களால் பார்க்க முடியவில்லை. What did he see? He saw that Jesus was not just another teacher. இந்த இடத்தில் இயேசுவானவர் இன்னொரு போதகர் என்று அவர் நினைக்கவில்லை. This centurion was a caring man. இந்த நூற்றுக்கு அதிபதியான மனிதன் மிகவும் மற்றவர்களை விசாரிக்கிற ஒருவர். How do I know this? அது எப்படி எனக்கு தெரியும்னா, because there is evidence, because he's concerned about his servants suffering. இந்த இடத்தில் நாம் பார்த்தோமே என்றால் ஒரு வேலைக்காரன் கஷ்டப்படுகிறதின் மீது அவன் பரிதாபமா இருக்கிறான். He knew that he had no control over this servant's suffering. அவனுக்கு அறிந்திருந்தான் இந்த அவனுடைய வேலைக்காரன் கஷ்டப்படுவதிலிருந்து விடுதலையாக்க அவனால் ஒன்றும் முடியாது. He knew that nobody had control over this servant's suffering. அவனுடைய கஷ்டத்துக்கு இது யாரும் பொறுப்பெடுக்க முடியாது. But do you know who had the control? ஆனா அவன் அறிந்திருந்தான் யாருக்கு இந்த எல்லாவற்றையும் முடிக்க முடியும் என்பதை. He knew that Jesus could. இயேசுவால் அது முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தான். Hallelujah. This centurion was a powerful man. அந்த நூற்றுக்கு அதிபதி மிகவும் பலமுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தான். And yet he was able to see a greater power in Jesus Christ. ஆனாலும் அவன் இயேசுவுக்குள் இருக்கிறதான ஒரு பெரிய அதிகாரத்தை அவன் கண்டிருந்தான். He saw that Jesus had authority over all things, including illnesses. அவன் அறிந்திருந்தான் இயேசுவுக்கு எல்லாவற்றின் மீது அதிகாரம் இருந்தது, அந்த வியாதியின் மீதும் அவருக்கு அதிகாரம் இருந்தது என்பதை. Hallelujah. How many of you have this same faith and the same belief in your life that Jesus can heal your illnesses? எத்தனை பேருக்கும் இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது? இயேசுவானவர் இந்த வியாதியை நிச்சயம் சுகம் தருவார் என்பதை பற்றி. Because this centurion understood the authority and the power, he acted upon his belief. இந்த நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவனுக்குள்ள இருந்த ஒரு அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தை அபியாயசப்படுத்தினான். And therefore the servant was healed. ஆதலால் அந்த வேலைக்காரன் சுகமடைந்தான். We have this tendency as Christians that we think that the greatest miracles happen to those who have very little. நமக்குள்ள எல்லாமே இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சமானதை நாம் வைத்துக் கொள்வோம். We think that Jesus only performs miracles to those who have little. இயேசுவானவர் ஒருவருக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அவரிடத்தில் குறைவு இருக்க வேண்டும். Hallelujah, because that is our belief, isn't it? அதுதான் நம் நம்பிக்கையா இருக்கிறது அல்லவா? But this man here, didn't have little, he had everything. அந்த நூற்றுக்கு அதிபதியானவருக்கு எல்லாமே இருந்தது. Hallelujah. Because Jesus doesn't just heal and bless the sick and the poor. இயேசுவானவர் வெறும் வியாதியஸ்தர்களையும் ஏழைகளையும் மாத்திரம் சுகப்படுத்தவில்லை. He also heals and blesses people with everything. இயேசுவானவர் சுகப்படுத்தி எல்லாவற்றையும் கொடுக்கிறார், நல்ல எல்லாவற்றையும் உடைய மக்களுக்கும் கூட. Hallelujah. I'm telling you today, Jesus doesn't care about how much money you have. இயேசுவானவர் உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்றது அவருக்கு முக்கியம் இல்ல. Jesus doesn't care where you come from. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்றது முக்கியம் இல்ல. Jesus doesn't care what race you are. நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்பது முக்கியம் அல்ல. Jesus doesn't care about what job you do. நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்பது அவருக்கு முக்கியம் அல்ல. Jesus doesn't care where you're going.
to. நீங்கள் எங்க போறீங்கன்றது அவருக்கு முக்கியம் இல்ல. But wherever you are in your current situation, you may have very little or you may have much, but Jesus wants to bless you and heal you. இந்த இடத்துல இருக்கிற நீங்க இந்த இப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம் இல்ல குறைவா இருக்கலாம். நீங்க எப்படிப்பட்டவரா இருந்தாலும் ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களிடத்துல வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Whether it's little status, little money or little health or all of this, great. Doesn't matter. இந்த இடத்துல உங்களுக்கு பணமோ உங்களுடைய சரீரத்துல இருக்கிறதான சுகமோ உங்கள் அந்தஸ்தோ குறைவாகவும் இருக்கலாம். இவை எல்லாவற்றிலும் நீங்க அதிகமாகவும் இருக்கலாம். நீங்க எப்படிப்பட்டவரா இருந்தாலும் ஆண்டவருக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல உங்களிடத்தில் வந்திருக்கிறார். We love, as Christians, we love dramatic testimonies. இந்த இடத்துல நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமான சாட்சிகள் ரொம்ப நமக்கு பிடிக்கும். To see somebody who was in poverty, but as soon as they accepted Jesus, they became rich. சிலர் வந்து ரொம்ப வறுமையில இருப்பாங்க, ஏழ்மையில இருப்பாங்க. இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு மிக ஐஸ்வர்யமான அவர்கள் மாறி விடுவார்கள். Hallelujah. But that isn't it. அது மாத்திரமல்ல, Jesus doesn't care about your standards. ஆண்டவர் உங்களுடைய தகுதிகளை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை. Jesus just cares about you. உங்களை பற்றி தான் ஆண்டவர் மிக அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். He doesn't see where you are in the scale. All that matters is you are there. நீங்க உங்க தகுதி எந்த இடத்துல இருக்குதுன்றது அவருக்கு முக்கியமல்ல. அவருக்கு முக்கியமெல்லாம் நீங்கள் மாத்திரம்தான். Hallelujah. Praise God. Hallelujah. Jesus belongs to us. இயேசு நம்முடையவர். And Jesus also belongs to Jeff Bezos or Elon Musk or whoever it is. உலகத்துல மிகவும் பிரம்மாண்டமான ஈலான் மாஸ்க் மற்றும் பெரிய அவர்களுக்கும் இயேசு சொந்தக்காரராய் இருக்கிறார். They need Jesus too. அவர்களுக்கும் இயேசு தேவையா இருக்கிறது. The same way this centurion needed Jesus. அதே போலதான் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கும் இயேசு தேவைப்பட்டார். Hallelujah. Hallelujah. In this world today, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் pride, wealth and status is keeping people away from Jesus. இயேசுவை விட்டு அவர்களை விலக்குகிறது என்னவென்றால் பெருமை, எல்லா விதமான அந்தஸ்து, பணம். But that didn't stop this centurion from meeting Jesus. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி வந்து இந்த காரியங்கள் தடுக்கவில்லை. And he came to Jesus humbly, understood Jesus's authority. அவன் இயேசுவிடத்தில் மிக தாழ்மையாக வந்து அவரிடத்தில் இருந்த ஆளுமையை அவன் அறிந்து கொண்டான். Someone, the centurion, had great authority. இந்த இடத்துல நிறைய பேருக்கு நிறைய விதமான பவர் இருக்குது. Hallelujah. Who was Jesus? இயேசு யார்? Who was Jesus? இயேசு யார்? He was a very humble, very lowly person. அவர் மிகவும் தாழ்மை உள்ளவர், எல்லாரிடத்திலும் போய் சேருகிறவராய் இருந்தார். He wasn't in a great job. அவருக்கு ஒரு பெரிய வேலை இல்ல. He didn't have a roof over his head. அவருக்கு ஒரு பெரிய வீடு இல்ல. He didn't have a place to rest his head. அவர் தலை சாய்க்க அவருக்கு இடம் இல்ல. Hallelujah. Amen. And how can this centurion go to Jesus looking like that and say, you have greater authority than me? அவன் எப்படி அப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்துல போயிட்டு இந்த நூற்றுக்கு அதிபதி இப்படி காரியங்களை என்னை விட நீங்கள் அதிகாரம் உடையவர்னு எப்படி சொல்ல முடியும்? Hallelujah. Hallelujah. How many of you feel like things are out of control in your life? எத்தனை பேருடைய வாழ்க்கையில காரியங்கள் நீங்க நினைச்சபடி இல்ல வேற மாதிரி போயிடுச்சுன்னு நினைக்க முடியும்? Do you believe that Jesus has greater authority? நீங்க நம்புறீங்களா உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு பெரிய அதிகாரம் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்களா? Have you had enough asking for help in this world? இந்த இடத்துல இயேசுவானவர் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை சந்திக்க உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் நம்புறீங்களா? Is your pride, your ego, your status, your standards, is that stopping you from coming to Jesus? இயேசுவிடத்தில் நீங்கள் வருவதற்கு உங்களுடைய அந்தஸ்தோ உங்களுடைய பணமோ உங்களுடைய அதிகாரமோ தடையா இருக்கிறதா? If that is you, then today's message is for you. இது நீங்களா இருப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களுக்கு தான். Hallelujah. Hallelujah. When you read the scripture itself, the whole of this holy Bible, இந்த அதிகாரத்தை இந்த முழு வேதாகமத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், we always see that in the Bible it says God said or Jesus said. இந்த இடத்துல வேதத்துல பார்த்தோம் என்றால் கர்த்தர் சொன்னார், இயேசுவானவர் இதை சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். Because sometimes it's very rare to read the word
I said, or Jesus said, or God said. இந்த இடத்துல நம்ம வேதாகமத்துல நான் அதை சொன்னேன், இயேசுவானவர் இதை சொன்னார் அப்படினு பார்க்கிறது அரிதா இருக்கிறது. Hallelujah. Praise God. Because it's when this happens, something special is going to happen. இது நடக்கும் பொழுது ஒரு விசேஷ காரியமும் இங்க நடக்கிறது. Hallelujah. Praise God. In Genesis chapter 1 verse 3, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. It says, and God said, let there be light, and there was light. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. It's literally the first thing that God said. இந்த வேதாகமத்திலே முதலாவது தேவன் சொன்ன காரியம் இதுதான். Hallelujah. Nobody came and said, the Lord spoke to me and he said. It says God himself said, let there be light, and there was light. இந்த இடத்தில் இயேசு ஆண்டவரே சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று, வெளிச்சம் உண்டாயிற்று. If you turn to Mark chapter 11 verses 13 and 14 says, மார்க் 11ஆம் அதிகாரம் வசனம் 13 14 சொல்லப்பட்டிருக்கிறது. and seeing from afar a fig tree having leaf, he went to see if perhaps he would find something on it. When he came to it, he found nothing but leaves, for it was not the season for figs. But in response, Jesus said to it, let no one eat fruit from you ever again. மார்க் 11:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தின் தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்த பொழுது அதில் இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலமும் ஒருவனும் இடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். Hallelujah. Praise God. And then if you read verses 20, 20ஆம் வசனத்தை பார்த்தோமே என்றால், it says, now in the morning as they passed by, they saw the fig tree dried up from the roots. And Peter, remembering what happened before, said to him, Rabbi, look, the fig tree which you cursed has withered away. 21ஆம் வசனத்தில் பார்த்தோமே என்றால், பேதுரு மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும் பொழுது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். அப்பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். Hallelujah. So what I want you to focus on is the word that God spoke to the light and light was. இந்த இடத்துல நான் எதை உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்ல விரும்புகிறேன் என்றால், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. Hallelujah. And then in the New Testament, when Jesus was ministering in this world, Jesus spoke and he said to the fig tree, and it dried up. இந்த இடத்தில் இயேசு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அத்திமரத்தை பார்த்து அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்தது. God said, Jesus said. ஆண்டவர் சொன்னார், இயேசுவும் சொன்னார். Hallelujah. Praise God. If you came to Bible study in the last few weeks, you would know, you would understand the difference in people speaking and God speaking. வேதாகம அந்த பாடங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து வருவீர்கள் என்றால் என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவர் எதை பற்றி பேசுகிறார், மனிதர்கள் எதை பேசுகிறார்கள். Hallelujah. Praise God. This you can read when Jesus says in verse 22, so Jesus answered and said to them, have faith in God, for assuredly I say to you. அப்போ 22ஆம் வசனம் மார்க் 11:22 நாம் வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று I say to you. இயேசு அவர்களை நோக்கி சொல்லுகிறார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Why I want you to focus on this particular word is, ஏன் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு மிகவும் அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், God has control over everything. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். If you read most of the Old Testament, பழைய ஏற்பாட்டு முழுவதும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், you will read kings speaking, you will see prophets speaking, you will see judges speaking. நியாயாதிபதிகள் பேசினதை கேட்டிருக்கிறோம், ராஜாக்கள் பேசினதை கேட்டிருக்கிறோம், தீர்க்கதரிசிகள் பேசினதை நாம் கேட்டிருக்கிறோம். But when they always say God is telling this. அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுகிறாங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லுவாங்க. This is the word of God. இது ஆண்டவருடைய வார்த்தை. Hallelujah. But if God is directly speaking, he says, I
tell you or I say to you. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் நேரடியாய் பேசும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. Praise God. Here we clearly say when Jesus says, I say to you. He never said, this is the word of God and the God says. He never said that. இயேசு இது பிதா என்னிடத்தில் சொன்னது இல்ல ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னது என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். Why? Because he is proving to the people that he himself is God. ஏனென்றால் ஜனங்களுக்கு அவர் என்ன நான் தான் தேவன் என்பதை அவர் ஊர்ஜிதப்படுத்துகிறார். I don't have to go to God. I am God. I am telling you. நான் பிதாவிடத்தில் போவேன். நான் தான் தேவன். நான் தான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். Hallelujah. And therefore verse 22, I say to you, whoever says to this mountain be removed and be cast into the sea and does not doubt in his heart but believes those things he says will be done, he will have whatever he says. 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Hallelujah. Praise God. Just as God spoke to the light, it obeyed. ஆண்டவர் வெளிச்சத்தினிடத்தில் பேசினார், அது கீழ்ப்படிந்தது. Just as Jesus spoke to the fig tree, it obeyed. அதே போலதான் இயேசு அத்திமரத்தை பார்த்து பேசினார், அது கீழ்ப்படிந்தது. Hallelujah. Today Jesus is telling you that if you use the same faith as the centurion, ஆண்டவர் அதே போல இன்னைக்கு நம்ம இடத்துல என்ன சொல்லுகிறார், இந்த நூற்றுக்கு அதிபதியிடத்தில் விசுவாசம் இருக்கிறது போல உங்களுக்கும் இருந்தால், if you have that faith in Jesus, அந்த விசுவாசம் நீங்கள் இயேசுவின் மீது வைத்திருப்பீர்கள் என்றால், if you look at your mountain, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக இருக்கிற மலையை பார்த்து, if you look at your problems, உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து, if you look at your struggles, உங்களுடைய போராட்டங்களை பார்த்து, if you look at your poverty, உங்களுடைய ஏழ்மையை பார்த்து, if you look at your tears, உங்களுடைய கண்ணீரை பார்த்து, be cast away, நீங்கள் புறப்பட்டு போ அப்படின்னு கனிந்து கொண்டீர்கள் என்றால், and if you do not doubt in your hearts, உங்கள் இருதயத்தில் இதை பற்றி நீங்கள் சந்தேகப்படாமல் இருப்பீர்கள் என்றால், இதை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், it will be done. நிச்சயமாய் அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். And you will have whatever you need. நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன காரியங்கள் தேவைப்படுகிறதோ அந்த தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். Hallelujah. Hallelujah. The reason I'm telling you this is, ஏன் இதை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்றால், I don't want you to believe in your own words, உங்களுடைய சொந்த வார்த்தைகளை நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லவில்லை, but I want you to believe or have the faith to say things because you have faith in Jesus. நீங்கள் உங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை ஆண்டவர் மீது நீங்கள் விசுவாசம் உடையவர்களாய் சொல்லும் பொழுது, it's not because I said things, நான் சொல்லுகிறதுனால அல்ல, it is because I have faith in Jesus, நான் ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கிறதினால் இதை சொல்லுகிறேன். and it is Jesus who will do this miracle in my life. ஆண்டவராகிய இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். Because I am waiting not according to my words, நான் என்னுடைய வார்த்தைகள் பிரகாரம் நான் காத்திருக்கவில்லை, I want to do according to the word of God. ஆண்டவருடைய வார்த்தை பிரகாரமே நான் செய்ய விரும்புகிறேன். I want his word to be in my life. ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் இருக்க விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. So, Jesus, இயேசுவானவர், if we speak the word only, அவருடைய வார்த்தையை மட்டும் நாம் பேசுவோம் என்றால், my servant will be healed. அவன் சொன்னான், என்னுடைய வேலைக்காரன் சுத்தமாவான். So therefore, as someone, whether regardless of your standards and your status, I am telling Jesus, எப்படிப்பட்ட அதிகாரத்தில் நான் இருந்தாலும் நான் இயேசுவிடத்தில் என்ன சொல்லுகிறேன் என்றால், I ask Jesus, if you speak just the one word, நான் இயேசுவிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், my healing will come. என்னுடைய சுகம் வரும். If you speak the word only, அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் பேசினீர்கள் என்றால், my struggle will leave. என்னுடைய பிரச்சனைகள் என்னை விட்டு அகன்று போகும். When you speak the word only, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் பேசினீர்கள் என்றால், this mountain of a problem, இந்த மலை போல் இருக்கிற பிரச்சனை will leave. அகன்று போகும். Hallelujah. Because it's not my word, it's his word that I depend on. நான் என்னுடைய வார்த்தையில் நம்பிக்கையா இருக்கவில்லை, நான் அவருடைய வார்த்தையில் நம்பிக்கையா இருக்கிறேன். Hallelujah. Jesus is not just telling you to say things, he is telling you to say things with faith
and to whom do we have faith? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். நீங்க இந்த நாள்ல யார் மீது விசுவாசமா இருக்கிறீர்கள்? I have faith in Jesus. நான் இயேசுவின் மீது நம்பிக்கை விசுவாசமா இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Hebrews chapter 4 verse 12 says, நாம் வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால், Hebrews chapter 4 verse 12, the word of God is living and powerful. The word of God is alive and full of power. When we speak his word, we are speaking the life and power into the situation. எபிரேயர் 4:12 நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊன்களையும் பிரிக்கிறதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. This is whose word? இது யாருடைய வார்த்தை? This is the word of God. இது ஆண்டவருடைய வார்த்தை. One word ஒரு வார்த்தை can cut all your chains. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் நீங்குகிற ஒரு வார்த்தை. One word from God. ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. It will cut your bondages. உங்களுடைய எல்லா விதமான அடிமைத்தனத்தையும் உடைக்கும். One word. ஒரு வார்த்தை. It will pierce through your heart. உங்களுடைய இருதயத்தை உருவ கடந்து போகும். Hallelujah. 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 If somebody pierced through your heart, it will be painful, isn't it? உங்களுடைய இருதயத்தை யாராவது உருவ குத்துனா அது மிக வலி உள்ளதா இருக்கும். Sometimes my preaching and my teaching is becoming very strict. சில நேரங்களில் நம்ம பேசுகிற காரியங்கள் கடினம் உள்ளதா இருக்கிறது. Brother Nishant here always says, "குத்தி பேசுறீங்க." My brother Nishant always says, he's always spoke and speak. Hallelujah. Because that's the word of God. It will pierce through your hearts. அப்படி ஆண்டவருடைய வார்த்தையும் அப்படிதான் இருக்கும். நம்ம இருதயத்தை உருவ கடந்து போகும். I'm not speaking stuff from Wikipedia. நான் விக்கிபீடியால பார்த்து பேசல. I'm speaking from the word of God. ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து உங்களிடத்தில் பேசுகிறேன். If it is hurting, அது உங்களுக்கு காயமுள்ளதா இருக்குமே என்றால், then message is definitely for you. இந்த வார்த்தை உங்களுக்கானதா தான் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When you get injection, நம்ம ஊசி போடுவோம்னா it hurts, உங்களுக்கு வலிக்கும். but it's good for you. ஆனால் அது நமக்கு நல்லதா இருக்கிறது. The word of God is like an injection to you. சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையும் நமக்கு ஒரு ஊசி போன்றுதான் இருக்கிறது. It hurts. நமக்கு அது வலிக்கும். A little dab and a plaster and you're fine. நம்ம அதை தடவி கொடுத்து அதற்கு வேண்டிய மருந்தை வைத்தோம் என்றால் சரியாகிவிடும். Hallelujah. That's the word of God. அது போலதான் ஆண்டவருடைய வார்த்தையும். As pastor said before he gave the microphone to me, நம்மளுடைய போதகர் என்ன சொன்னார் என்று இந்த நேரத்தை கொடுப்பதற்கு முன்பதாக, அவர் பேசவும் செய்வார், ஏசவும் செய்வார். He said that he will talk also, he will just sometimes he will shout at you. Hallelujah. Hallelujah. Like a good father, he will teach you and tell you off. ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறது போல நம்மிடத்தில் அன்பாவும் இருப்பார், கடிந்தும் கொள்வார். A bad father would have pushed you down and he would have made sure that you never walk again. ஒரு கெட்ட தகப்பன் என்ன செய்வார்னா கீழே தள்ளிட்டு நீ திரும்பி எழுந்துக்க முடியாதபடி உன்னை தாழ்த்துவார். But a good father will push you once and he will make sure that you get up again. ஆனா நல்ல தகப்பனோ ஒரு முறை நம்மளை தள்ளினால் மீண்டும் கையை குடித்து எழுப்புவார்.